எல்லோரும் நினைக்கிறார்கள். சொன்ன இரண்டே வரிதான். அங்கே புரட்சித்துடைய பெயர் இல்லை, படம் இல்லை, அம்மாவுடைய படம் இல்லை என்று தான் சொன்னேனே தவிர, அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன். என்னை அழைத்தார்கள். அழைக்கிற போது இதை பார்த்த உடனே என்னங்க அம்மா படம் இல்லையே, தலைவர் படம் இல்லைங்களேன்னு கேட்டேன். இவ்வளவுதான். நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார். நான் புறக்கணிக்கவில்லை. அவர் படம் இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலேயே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்னை வாழ வைத்தவர்கள், நான் இந்த இடத்திலே நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள், பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர்கள் இருவர்கள். ஆகவேதான் அவரிடத்திலே வேண்டுகோளாக வைத்தேன். அவர் 5 பேர் வந்தார்கள். அவரிடத்திலே சொன்னேன். இன்னைக்கெல்லாம் எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்காங்க. அது வேறு, அதுக்கெல்லாம் சொன்னால் வெறும் வம்பா போயிடும். அது ஒரு கான்ட்ரவர்சியில் பண்ணிடுவோம். எத்தனையோ பேசுகிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சொல்வோர் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். என்னை பொறுத்தவரையிலும் நேர்மையான பாதையில், தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன், மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான், மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் என்னிடத்திலே வேண்டுகோள். இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், இங்கே இருக்கிற உங்களை போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு 9வது முறை சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் உங்கள் திருக்கரங்கள் தான் என்னை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை. உங்கள் மூச்சு என் மீது படவில்லை என்றால் நான் நடமாடி இருக்க முடியாது. எதற்காக சொல்லி தலைவர் உத்தரவிடுகிறார். அந்த தலைவருடைய தலைமையேற்று நாங்கள் அந்த பணிகளை ஆட்சி வருகிறோம். 3 முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர். எந்த சக்தியாலும் அவரை வீழ்த்த முடியவில்லை. ஏன் அதை சொல்கிறேன் சொன்னால், தலைவருடைய வரலாறே வேறு. திரையுலகமாக இருந்தாலும் சரி, அரசியல் உலகத்தில் வெல்வதற்கு இனி எவரும் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை, பிறக்க முடியாது. இது தலைவருடைய வரலாறு.